திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கல்லூரி மாணவி ஒருவர் தனது ஓவியத் திறமையால் படிக்கும் போதே வருவாய் ஈட்டி பெற்றோரின் சுமையை குறைத்து வருகிறார். இளம் தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக வலம் வரும் மாணவி குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் வசித்து வருபவர்கள் ரவிக்குமார், விஜயலட்சுமி தம்பதியர். இவர்களுக்கு ஆர்த்தி, அபிநயா, அனுவர்ஷினி, மணிஷ் என 4 பிள்ளைகள் உள்ளனர். கூலி தொழிலாளியான ரவிக்குமார் தனது 4 பிள்ளைகளையும் மிகுந்த சிரமப்பட்டு வளர்த்து வந்த நிலையில் தன் திறமையால் தந்தையின் பாரத்தை குறைத்து வருகிறார் மூத்த மகள் ஆர்த்தி. கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4ஆம் ஆண்டு படித்து வரும் ஆர்த்தி சிறு வயதில் இருந்தே ஓவியத்துறையில் அதீத நாட்டம் கொண்டிருந்தார். அவ்வப்போது ஒரு சில படங்களை வரைந்து வந்த ஆர்த்தி நண்பர்கள் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தின் பேரில் ஓவியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தி தனது திறனை மேலும் வளர்த்து கொண்டார். அதன்படி நாள்தோறும் தான் சந்திக்கும் நபர்களை அவர்களுக்கே தெரியாமல் பென்சில் ஆர்ட் மூலம் தத்ரூபமாக வரைந்து அதனை அவர்களுக்கு கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்து வந்த ஆர்த்தி இது குறித்த வீடியோக்களை தனது இன்ஸ்டாகிராமிலும் பதிவு செய்து வந்துள்ளார். காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு வந்து டிராயிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே டிராயிங்னா இன்ட்ரெஸ்ட்டு. சரி, அதையே ஒரு பேஷனாக பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியே எனக்கு அந்த ஐடியா வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போடுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. சரி, நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். நான் இப்போது அதை ஒரு ஹாபியாக டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சு டெய்லியும் போஸ்ட் போட்டு இப்போ எனக்கு 22K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வியூஸ் நல்லா போகுது. கடந்த 2 ஆண்டுகளாக பொழுதுபோக்காக படத்தை வரைய தொடங்கிய ஆர்த்திக்கு இப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் ஆர்டர்கள் குவிய தொடங்கி உள்ளன. இதன் மூலம் கிடைக்கப்பெறும் வருவாய் மூலம் படிப்பு செலவு மட்டுமின்றி தன் குடும்பத்திற்கு தேவையான சில உதவிகளையும் செய்து வருகிறார் மாணவி ஆர்த்தி. ஓவியம் குறித்து கண்காட்சி நடத்த வேண்டும் என விரும்பும் ஆர்த்தி அதற்கான போதிய பண வசதி இல்லாததால் தனக்கு யாரேனும் உதவி செய்தால் ஓவிய கண்காட்சி நடத்துவேன் என கூறுகின்றார். மேலும் தனக்கு தெரிந்த இந்த ஓவிய கலையை 10 பேருக்காவது கற்றுத்தர வேண்டும் என்றும் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலே சில பேருக்கு தெரியல. போஸ்ட் போட்டு அது மூலியமாக தான் கொஞ்சம் பேர் தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் நான் எக்ஸ்போஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் என்னோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு கொடைக்கானலில் ஒரு இடம் கொடுக்கலாம், ஆர்ட் எக்ஸிபிஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக எனக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுங்க. தனித்திறமையோடு சமூக வலைதளங்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று இளைய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவே திகழும் இந்த ஆர்த்திக்கு பாராட்டு தெரிவிப்பதோடு அவருக்கு உதவிக்கரமும் நீட்டுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் மகேஸ்வரி.